செய்திக்கு போவோமா? சங்கீத புஸ்தகம் 113 7வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. 113ஆம் சங்கீதம் 7வது வசனம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிப்போமா? அவனை 8ஆம் வசனம் வாசி. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்காரும். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டர்ஸ், சுபாவங்களிலே ஒன்று, குணங்களிலே ஒன்று, தூக்கி விடுவது, உதவி செய்வது. ஆமென். தூக்கி விடுவது, உயர்த்தி விடுவது. அவருடைய குணம். நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, வேண்டியவனாக இருந்தாலும் சரி, வேண்டாதவனாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே, நம்ம படைச்ச ஜனங்க தானேன்னு சொல்லி அவர் எல்லோரையும் தூக்கி விடுகிறவர், உயர்த்தி வைக்கிறவர். யாரை தூக்குகிறார்? சிறியவனை. யாரை உயர்த்துகிறார்? ஒன்று போர்டை பாருங்கள், இல்லை பைபிளை பாருங்கள். என்ன கதை விட வேணா. இன்றைக்கி ஒழுங்காக சொல்லலைன்னா ஒருத்தர் வீட்டுக்கு விட மாட்டேன். ஒழுங்காக வசனத்தை என்றைக்காவது மனப்பாடம் பண்ணிடுங்க. யாரை தூக்கி விடுகிறார்? எளியவனையா? சிறியவனை. யாரை தூக்கி விடுகிறார்? எளியவனை, சிறியவனை. ரெண்டுமே ஒரே செயல் தாங்க. தூக்கி விடுறது ஒன்று தான், உயர்த்துறது ஒன்று தான். இது என்ன அப்படின்னா, கீழே தரையில் கிடக்காங்க பாருங்க, அதான் அங்கே டஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு. என்னது? புழுதி. எப்படி இருக்கு? யாரை தூக்கி விடுகிறார்? சிறியவனை. எங்கே இருந்து? புழுதி எங்கே இருக்கு? தரை. அப்போ தரையில் கிடக்கிறவனை தூக்குறது, நிற்கிறவனை உயர்த்துறது. ரெண்டுமே என்னதான்? தரையில் இருக்கிறவனை நிற்கிற அளவுக்கு உயர்த்துறது உயர்வு தான், தூக்கி விடுறது. இன்னொரு நிற்கிறவனை அதுக்கு மேலே உயர்த்துறது, தலைக்கு மேலே. ஸோ ரெண்டுமே உயர்த்தி விடுற காரியம்தான். இவனை தரையிலிருந்து உயர்த்துறாரு, இவனை இதிலிருந்து மேலே உயர்த்துறாரு. ஸோ நம்முடைய தேவனுடைய குணம் நம்மளை உயர்த்துவது. அதான் பாட்டு பாருங்க. தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே சொல்கிறோமா? பாட்டு பாடுறோமா? தொட்டு. அப்போ தரையில் கிடக்கிறவனை தொட்டு தூக்கி விடார். அதான் புழுதியிலிருந்து அவனை என்ன செய்கிறார்? தூக்குகிறார். நம்முடைய தேவன் தூக்கி உயர்த்துகிற தேவனாக இருக்க. எங்கே உயர்த்துறாராம்? 8ஆம் வசனம். அவரோடு கூட உட்கார பண்ணுகிறார். தம்முடைய ஜனத்தை அதிபதிகளோடும் பிரபுக்களோடு என்ன செய்கிறார்? உட்கார. மேலே மேலே மேலே. அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம், நீங்கள் ஒருவேளை சிறியவர்களாக இருக்கலாம். வயசில் சிறியவங்க, வசதியில் சிறியவங்க, ஆரோக்கியத்தில் சிறியவங்க, ஹெல்த்தில், ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை விட நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? சிறியவர்களாக இருக்கலாம். மற்றவர்களை விட எளியவர்களாக இருக்கலாம். நீ சிறியவனாக இருந்தாலும் சரி, எளியவர்களாக இருந்தாலும் சரி, கவலையே இல்லை. ஆண்டவருக்கு உங்களை உயர்த்த போகிறது நிச்சயம். சந்தோஷம் ஒரு அல்லையா சொல்லும். உயர்த்தணும் அப்படின்னா விழுந்து கிடக்கேன்னு அர்த்தம். சங்கீதக்காரர் சொல்றாரு 20ஆம் சங்கீதத்தில், அவர்கள் விழுந்து முறிந்தார்கள். சொல்லுங்க. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ எழுந்து நிற்கிறது ஒரு உயர்வு, விழுந்து கிடக்கிறதுலேருந்து எழுந்து நிற்கிறது ஒரு உயர்வு, எழுந்து நிற்கிறதுலேருந்து சொல்லுங்க உயர்வது ஒரு உயர்வு. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. அவர்கள் விழுந்து முறிந்தார்கள், நாங்களோ எழுந்து. அப்போ நம்ம ஏற்கனவே விழுந்து கிடந்தோம். இந்த விழுதலை நான் பொருளாதாரத்தை மட்டும் பார்க்காதீங்க. நான் சொல்ல போகிறது ஆவிக்குரிய காரியத்தில் சொல்கிறேன். நல்லா சொல்ல அல்லையா சொல்லுங்க. இந்த விழுந்து கிடக்கிறது என்பது பின்மாற்ற வாழ்க்கையை காட்டுது. அவன் விழுந்துட்டான்ல,
பாவத்தில் விழுந்துட்டான்ல, சாக்கடையில் விழுந்துட்டான்ல, நரகத்தில் விழுந்து கிடக்கான்ல. அப்போது பின்மாற்ற வாழ்க்கை எது? விழுந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பின்மாற்ற வாழ்க்கை. அவர்கள் புழுதியில் இருக்கிறவனை தூக்கி விடுகிறார். எப்படி சொல்கிறாரு? புழுதியில் இருக்கிறவனை தூக்கி விடுகிறார். ஏன் தூக்கி விடுறாரு? அவன் விழுந்து கிடக்கான். எதில் விழுந்து கிடக்கான்? பின்மாற்றத்தினாலே பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். ஏதோ ஒரு ரூபத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செஞ்சு கிடக்காங்க? விழுந்து கிடக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சுபாவத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விழுந்து கிடப்பீர்களானால் இந்த மாதம் உங்களை தூக்கி நிறுத்தி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார். ஆமேன். நான் நல்லா ஜெபிச்சேங்க, இப்போ ஜெபமே இல்லை அப்படின்னா என்ன? ஜெபத்தில் விழுந்து கிடக்கிய நல்லா நான் சர்ச்சுக்கு போவேன், இப்போ போகவே முடியலை அப்படின்னா சர்ச்சுக்கு போகிற விஷயத்தில் விழுந்து கிடக்கிய. நான் முன்ன கரெக்டாக தசமாக காணிக்க கொடுத்தேன், இப்போ நான் கொடுக்கறதே இல்லை. நீ பண விஷயத்தில் என்ன செஞ்சு கிடக்கிறாய்? விழுந்து கிடக்கிறாய். என் தேவன் இந்த மாதம் தூக்கி விட போகிறார். உங்களுக்கு நல்ல தொழிலை தந்து, வசதியை தந்து, ஆசீர்வாதம் தந்து, கேட்டதை நிறைவேற்றி கொடுத்து, புழுதியில் கிடந்தால் கூட உங்களை தூக்கி எடுத்து உயர்த்தி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படி விழுந்து கிடந்து தூக்கி நிறுத்தப்பட்ட சிலரை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமே. முதலாவது சவுல் அரசன். யார்? சவுல் அரசன். சவுல் அரசனை பற்றி உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் சவுல். 4ஆம் வசனத்தை பாருங்கள். போச்சு. 1 சாமுவேல் 9:4. அப்படியே இல்லை, 4ஆம் வசனம் இல்லை, 3ஆம் வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதை. யார்? கீசு. அப்போது நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம், இந்த சவுல் அரசனாகிறதுக்கு முன்பு இவன் யார் என்றால் பென்யமீன் கோத்திரத்திலே ஒரு கீஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இந்த சவுலுடைய அப்பா கீஸ், அவன் ஒரு பராக்கிரமசாலி. 1ஆம் வசனத்தில் பார்த்தா அவன் யார்? பராக்கிரமம். இந்த சவுலுமே ஒரு பராக்கிரமசாலி தான். தகப்பனும் மகனும் பராக்கிரமசாலி. 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சவுல் ஒரு சௌந்தரியமுள்ள வாலிபன், அழகானவன். 2ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது, அவன் மற்ற மனிதர்களை விட உயரமானவன். சவுல் உயரமானவன், சௌந்தரியமானவன், அவங்க அப்பாவை போல பராக்கிரமசாலியானவன். சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 21ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 9:21. நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலேயே சிறிதான கோத்திரமாகிய பென்யமீன். 12 கோத்திரத்திலே சின்ன கோத்திரம் தான் என்னது? பென்யமீன் கோத்திரம். சரி, அந்த சின்ன கோத்திரத்துக்குள்ளேயே எங்கள் அப்பா வீடு, யார்? கீசுனுடைய வீடு, என் குடும்பம் அற்பமான குடும்பம். என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அற்பமான குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாக்குகிறார். யார? சவுல. இப்படிப்பட்ட ஒரு இந்த சாதாரண குடும்பத்திலே, சாதாரண சின்ன கோத்திரத்திலே, சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இந்த சவுலை கர்த்தர் யாராக்குகிறார்? 12 கோத்திரத்துக்கு தலைவனாக்குகிறார். 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக்குகிறார். உண்மையிலேயே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவர் மகனை ஆக்கணும்னு ஆசை. யாருக்கு? என்னை ஆக்கிருங்க ஆண்டவரே, என்னை ஆக்காட்டாலும் பரவாயில்ல, உதயநிதி ஆக்கிருங்க. ஸ்டாலினுக்கு அப்படித்தான் ஆசை இருந்திருக்கு. என்னையவே முதலமைச்சர் ஆக்கிருங்க, ஆக்காட்டாலும் பரவாயில்ல, என் மகனையாவது
ஒரு அரசியல்வாதியை சொல்கிறேன், நம்ம எந்த கட்சியும் இல்லை, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதியுடைய ஆசை அதுதானே இருக்கும் இல்லையா? தான் ராஜாவாகணும், இல்லைன்னா தான் மகனாவது என்ன செஞ்சிடணும், ராஜாவாகணும். ஆனால் சாமுவேல் குடும்பத்தை ஒதுக்கி கழுத மேய்ச்சிக்கிட்டு இருந்த கீசுனுடைய குமாரனாக இருக்கிற சவுலை கர்த்தர் ராஜாவாக்குகிறார். யோசித்து பாருங்க, எங்கே பிறந்து கிடந்த கழுத, கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தவனை, நம்ம பாஷையில் சொல்லுவோம் மில்லு வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்கள கர்த்தர் தூக்கி எடுத்து பெரிய உத்தியோகத்துள்ள பணக்காரங்களை, செல்வந்தர்களை, படித்தவர்களெல்லாம் ஒதுக்கி உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தந்து, ஆண்டவர் அபிஷேகத்தை தந்து, கர்த்தர் பரலோக முத்திரையை கொடுத்து சபையில் உட்கார வச்சிருக்கிறாரே. சவுலை உயர்த்தினது போல கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த சவுல் செய்த தவறு என்ன? 13 அதிகாரம் 13 வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சவுலை பார்த்து சாமுவேல் இப்போ சொல்றாரு, என்ன செய்தீர்? புத்தியீனமாய் செய்து. உன்னை எவ்வளவு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த உன்னை கூட்டிக் கொண்டு போய் எவ்வளவு பெரிய ஆள் ஆக்கி வச்சாரு, நாட்டுக்கே ராஜாவாக்கி வச்சாரு. நீ என்ன செய்தாய்? புத்தியீனமாய் செய்தாய். புத்தியீனமாய் செய்தாய். என்ன செஞ்ச? அப்படி கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை சொல்லுங்க. அப்போ கர்த்தர் விதித்த கட்டளையை கை கொள்ளாவிட்டால், நீங்களா இருந்தாலும் சரி, சவுலா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நாம் புத்தியீனமாய் செய்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் விதித்த கட்டளைகளை கை கொள்ளாதவர்கள் எல்லாம் புத்தியீனமானவர்கள். அப்படி என்றால் என்ன? அதனால என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு எடுத்து திரும்ப உட்கார வைக்கணும். இன்னும் கர்த்தர்ட்ட அந்த வாய்ப்பே, செகண்ட் சான்ஸே கிடையாது, ஒரே சான்ஸ் தான். அதில் ஒழுங்காக இல்லைன்னா முடிஞ்சது. அவர் சொல்கிறாரு, உன்னை ராஜஸ்தானத்திலேருந்து தள்ளி, எப்படி சொல்லி அடுத்த வசனத்தில், உம்முடைய ராஜ்ய நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் தலைவனாய் இருக்கும்படி தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை நியமிக்க போகிறார். கர்த்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் இந்த சவுலை அரச ஸ்தானத்திலிருந்து, ராஜ பதவியிலிருந்து தள்ளி ஒரு புதிய மனுஷனை அந்த இடத்துக்கு ராஜாவாக்க போகிறார். ஏன் இந்த நஷ்டம்? ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த விழுதல்? கர்த்தர் விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் புத்தியீனமாய் போனார். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து, அவருடைய நன்மைகளை இழந்து, அவர்கள் கொடுத்த கட்டளையை கை கொள்ளாமல் போய் இன்னைக்கு நஷ்டத்தில் நிற்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் உங்களை இந்த மாதம் தூக்கி நிறுத்த போகிறா. ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே யாருக்குமே சவுல்ன்ற பேர் மட்டும் வைக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே யாருமே விட அப்படியே வச்சா பெஞ்சமின் கோத்திரத்தை தவிர வேறு எந்த கோத்திரம் இந்த பேரை, ஏன்னா முதல் ராஜாவாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணி புத்தியீனமாய் செய்து ஆண்டவருக்கு கெட்ட பேர் வச்சதுனால யாருமே இந்த பேரை வைக்கவே மாட்டாங்க. எந்த பேரை? அப்படி ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா எந்த கோத்திரம் தான் வைப்பாங்க? நம்ம கோத்திரமே அப்படின்னு சொல்லி இந்த பெஞ்சமின் கோத்திரம் தான் வைப்பாங்க. அப்படி வைக்கப்பட்ட ஒரு நபரை பார்க்க போகிறோம். வாசிங்க அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, பார்த்தீங்களா? இந்த சவுல் யார்? சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்கிறவனாயிருந்தான். யார் இந்த சவுல்? யார் இந்த சவுல்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சாரி, 2ஆம் வசனம் இல்லை, 4ஆம் வசனத்தை பாருங்கள். மூணாம் வசனத்திலே அவன் போகிறான், தமஸ்குவில் இருக்கிற சீசர்களை கொலை செய்ய போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு ஒளி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். உடனே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார்.
உடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு யாருன்னே தெரியலையே, கண்ணே தெரிய மாட்டேங்குதே, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. இப்பொழுது சவுல் கீழே விழுந்து கிடக்கிறான். கண்ணு குருடாகி போய் கிடக்கு. இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். பிலிப்பியர் 3:5 சொல்லுகிறான். பிலிப்பியர் 3:5 பிலிப்பியர் 3:5 இவர் 8 நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன். கோத்திரம்னு எடுத்துக்கிட்டால் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், எபிரேய மொழி பேசுகிற எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி தீவிரமாய் பின்பற்றுகிற பரிசேய இனத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா சொல்லுவோமா. நம்ம ஊர் பார்த்தா நான் இந்துலையும் கோத்திரத்து இந்து, அப்புறம் ஆர்எஸ்எஸ். இந்துலே யார்? ஆர்எஸ்எஸ்காரன். அது மாதிரி பரிசேயன்னு சொல்கிறான். தீவிரமாய் இந்து மதத்தில் தீவிரமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்கிற மாதிரி இவன் என்ன சொல்கிறான், நான் யார்? எபிரேயர்களிலே நான் தீவிரமாய் பின்பற்றுகிற, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற பரிசேயன். சரிப்பா, என்னாச்சு? இப்போ கர்த்தர் சந்திச்சிட்டாரு. இப்போ மனம் திரும்பிட்டான். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான். இப்போது அவனை 9:15 அவர் சொல்கிறாரு, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். எதற்காக தெரிந்து கொண்டேன்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இப்போது கர்த்தர் இவனை கொண்டு, நீ எப்படி கிறிஸ்தவங்களெல்லாம் போய் அடிச்சியோ, சீஷர்களை அடிச்சியோ, இப்போ நீ போய் அடி வாங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீனே போய் புறஜாதிகளுக்கு இயேசுவை அறிவி, ராஜாக்களுக்கு சொல்லு, இஸ்ரவேலர்களுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பை கொடுத்து நியமித்தா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவான். சவுல் என்பது எபிரேய பெயர். அதுக்கு பிறகு இவனுக்கு என்ன பேர் வச்சார்? பவுல்னு பேர் வச்சு. இது கிரேக்க பெயர். பவுல்ன்றது என்னது? கிரேக்க பெயரை வச்சு பவுல்னு வச்சு புறஜாதிகளுக்கெல்லாம் போய் என்ன செய்ய? இயேசுவே அறிவி. இப்போது யூதனாக இருந்த சவுல் இப்போ கிரேக்க பெயரை தரித்து கொண்டு கிரேக்கர்கள் மத்தியிலே, யார்? புறஜாதிகள் மத்தியிலே போய் இயேசுவை அறிவிக்கிறவனாய் போனான். இப்போது அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் விழுந்து போய் புத்தியீனமாக செய்து கட்டளைகளை கை கொள்ளாமல் போய் ராஜ்யத்தை இழந்தான். இப்பொழுது சவுல் புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுலை எழுப்பி இவன் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகை செய்ய, ராஜ்யங்கள் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல, ராஜ்யத்தாரை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக்க ஒரு புதிய சவுலை கர்த்தர் கையில் எடுக்கிறார். ஒரு சவுலுக்கு பதிலாக இன்னொரு சவுலை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு இழப்புக்கு பதிலாக பல சவுலை கர்த்தர் எழுப்ப போகிறார். நீ எந்த காரியத்தை கடந்த நாட்களில் இழந்தீர்களோ, கர்த்தர் புதிய காரியத்தை பழைய சவுலுக்கு பதிலாக புதிய சவுலை போல பழைய காரியத்துக்கு பதிலாக புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென், ஆமென். நீங்கள் புதிய சவுலாக எழும்பி பிரகாசிக்க போகிற இந்த 6 மாத காலமாய் நீங்கள் இழந்ததை கவலைப்படாதீங்க. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஆமென். இப்போ சவுல்ன்ற பேர் ஃபேமஸ் ஆகுது. பவுல்னு பேரை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த பென்யமீன் கோத்திரம் இன்னைக்கு பாருங்கள். இப்போ கூட இஸ்ரேல் நாட்டு பிரதமர் யார்? அதெல்லாம் தெரிஞ்சால் எதுக்கு பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? இஸ்ரேல் நாட்டு பிரதமர் யார்? பெஞ்சமின் நெத்தனியாகு. எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு கூட இஸ்ரேல் நாட்டில் பிரதமராக இருக்கிறவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். உலகத்தை அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவுக்கே சவால் கொடுக்குறான். உள்ளே புகுந்து ஈரான் நாட்டுக்குள்ளேயே அடித்து நொறுக்கி அவனுடைய அணு ஆயுதத்தெல்லாம் நொறுக்கி தூள் கலப்பி அங்கிட்ட இருக்கிறதான எல்லா பூமிக்கு அடியில் ஒரு பெரிய ஊரே கட்டி வச்சுருக்கான். ஏவுகணை தலைமையே வச்சுருக்கான்.
எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க. அடிச்சு நொறுக்கி யாரான்னு கேட்டா பெஞ்சமின் நெத்தனியாக. புரியுதுங்களா? இன்னும் பெஞ்சமின் கோத்திரம் ஓய்ந்து போகவில்லை. அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை பிரமாணத்தை கை கொள்ள விடாமல் கெடுத்தான் சாத்தான். இப்பொழுது பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் என்ற பவுலும் இந்த பெஞ்சமின் நெத்தனியாவும் எழும்பி கர்த்தருடைய காரியங்களை செய்ய வைக்கிறார். உங்கள் பிள்ளைகள் ஒரு எந்தெந்த காரியத்தில் விழுந்து போனீர்களோ அதே இடத்துல எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். ஆமேன், ஆமேன். பிரகாசிக்க வைப்பாராக. ஆமேன். ரெண்டாவது, இந்த மாதிரி விழுந்து போன எழுந்த நபரை பார்க்க போகிறோம். பேதுரு. யார்? பேதுரு. பேதுரு யார்? 12 சீசர்களே மறுதலித்து போன மனுஷன், விழுந்து போன மனுஷன். ஆனால் முக்கியமான சீசன். 12 பேரில் முதன்மையானவன் யார்? சீனியர் யாருன்னா பேதுரு தான். ஆண்டவர் ஏதாவது சொல்லணுன்னா யார்கிட்ட சொல்லுவார்? ஒன்று பேதுருட்ட சொல்லுவார், இல்லைன்னா யோவான்கிட்ட சொல்லுவார். அந்த அளவுக்கு சீனியர். தைரியமாக ஏசுனார், எழுத்து பேசுகிற ஒரே ஆள் சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் யார் சொல்லுவா? பேதுரு ஒருத்தர் தான் இந்த தைரியம். யார்கிட்ட சொல்லுவார்? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே வாங்க, இங்கே தனியாக வாங்க. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சிலுவையில் மறிக்க போகிறேன், சாக போகிறேன்னுக்கிட்டு உங்களை நம்பி பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டு நிற்கிறான். இப்படி தைரியமாக இயேசுநாதரை எதிர்த்து பேசுகிற சீனியர் யாருன்னா இந்த பேதுரு. ஒரு நாள் இயேசு கேட்குறாரு, என்னை யாருன்னு சொல்கிறாங்க ஊரில். அது நீ ஜீவன், எல்லோரும் தீர்க்கதரிசின்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன ஒரே ஆள் யார் தான்? இந்த பேதுரு. அப்போ இயேசு சொன்னார், ஒன்றுங்களெல்லாம் சொலகுல படைக்க போகிறாங்க. சாத்தான் என்ன செய்ய போகிறான்? அரிசியை சொலகுல படைக்கிறது போல், நெல்லை சொலகுல படைக்கிறது போல், தானியத்தை சொலகுல வச்சு படைக்கிறது போல் சாத்தான் உங்களை பூரா என்ன செய்ய போகிறான்? படைக்க போகிறான். அப்பொழுது இந்த பேதுரு சொல்கிறார், இங்கே பார்த்துக்கங்க, எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மட்டும் மறுதளிக்க மாட்டேன். யார் சொன்னா? பேதுரு சொன்னார். லூக்கா 22 அதிகாரம். கடக்குன்னு எடுங்க, பட்டக்குன்னு வாசிங்க. நீங்கள் பைபிள் பெறற்ற விதத்திலே தெரிஞ்சிடும். 22 அதிகாரம் 23 வசனத்தை 33 வசனம் பாருங்கள். ஆண்டவரே எப்படி சொல்கிறான்? ஜெயிலில் போட்டால் கூட உன்னைத்தான் பின்பற்றுவேன், சாகடிச்சாலும் உயிரே போனாலும் உன்னைத்தான் பின்பற்றுவேன், அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா. யார்? பேதுரு. செத்தாலும் சரி, ஜெயிலில் போட்டாலும் சரி, இயேசுவே உம்மை தவிர யாரையும் பின்பற்ற மாட்டேன். இப்போலாம் ஸ்ட்ராங்காக சொன்னேன். மாப்பிள்ளை என்ன சொல்கிற? யார் சொல்கிறா? நாளைக்கு சேவல் 2 தடவை கூவுறதுக்குள்ள சொல்லுங்க. 34 வசனத்தில் சேவல் 2 தடவை கூவுறதுக்குள்ள நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாயினார். 1 தடவை 2 தடவை கிடையாது. சொல்லுங்க, 3 தடவை என்னை மறுதளிப்பாய். இந்த வார்த்தை பேதுரு மனசில் பதிஞ்சிருச்சு. 3 தடவை மறுதளிக்கிறானா? 3 தடவை மறுதளிப்பானா? 1 தடவை மறுதளிக்கிறதே நான் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன சொல்கிறாரு? 3 தடவை மறுதளிக்கின்றாரா? 3 தடவை மறுதளிக்கிற பார்த்துக்குறோம். அதே மாதிரி அடுத்துக்க கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க. பிடிச்சார் இயேசுநாதரை. பிடிச்ச உடனே 50 பேர் ஓடிட்டான். இவர் மட்டும் நின்னார். யார்? பேதுரு மட்டும் நின்னார். பார்த்தியா, நான் கரெக்டாக பின்பற்றேன். காவலில் வச்சாலும் சரி, சாவு வந்தாலும் பின்பற்றேன். கூடவே நிற்கிறான். பிரதான ஆசாரிய அரண்மனை கொண்டு போனாங்க. அங்கே வச்சு விசாரணை நடக்குது. அங்கே இயேசுனார் கன்னத்தை ஒருத்தர் என்ன செய்கிறான்? சொல்லுங்கள், அட்டிச்சான். ஒரு அட்டி கன்னத்தில் விழுந்ததை பார்த்தானா இல்லை? யார்? பேதுரு மனுஷன். சரி, அதுக்கு ஏதாவது அடிப்பார், ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா, ஏன் என்னை கன்னத்தில் அடிக்கிறாய்? நான் தகாத விதமாக ஏதாவது சொன்னது உண்டானால், என்னடா இவர் இப்படி அடி வாங்கிட்டு நிற்கிறாரு, இவரை நம்பி வந்தது தப்பாக போச்சு போலையே, ஐயோன்னு இவனுக்கு வயிற்ற கலக்கிருச்சு. யாருக்கு? பேதுருக்கு. நீனும் அந்த ஆளோட சேர்ந்தவன் தானே? அப்போத்தான் முதல் மறுதளிப்பு. இல்லை, சத்தியம் பண்ணுகிறான், சபிக்கிறான். அவன் எவனோ, அவனை எனக்கு என்ன தெரியும், அவனை இவனு செய்கிறான். யாரை?
இயேசு மறுதலிக்கிறான். 3வது தடவை மறுதலித்து முடித்த உடனே ஏசுனார் அப்படி கண்ணத்தை திரும்பி பார்க்குறாரு. மாப்பிள்ளை, நேற்றே சொன்னேன்னா 3 தடவை என்ன செய்வேன்? ஆமாம், சொன்னபடிக்கு எனக்கு என்ன செஞ்சேன்? மறுதலிச்சிட்டேனே. அதில் இருந்து 3ஆம் நம்பரை கேட்டாலே யாருக்கு வயிற்ற கலக்கிறான்? 1 தரம் 2 தரம் கோர்ட்டில் சொன்னேன். 3வது தடவை என்ன? ஐயோ சொல்லிடாது, எனக்கு அதை கேட்டாலே மறுதலிக்கு. பேதுருக்கு 3 நாள் என்ன வந்துச்சு? பயம். மறுதலிச்சிட்டான். நினச்சி அழுகிறான். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனால் இவன் மனசில் மன்னிப்பு கிளியர் ஆகலை. எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இவங்க சீசர்லாம் போய் ஒரு வீட்டுக்குள்ளே கதவை போட்டு கிடக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிறகு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. மகதலேனா மரியா வந்து சொல்கிறேன், நான் இயேசுவை பார்த்தேன், உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தேன். எம்மா ஒரு சீசரில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உயிர் தெழுந்த. எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு, நமக்கு மட்டும் இல்லையே. நான் மறுதளித்ததுனால தான் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? வெறுத்துட்டாரு. நான் செஞ்சது தப்பு தான், தெரியாமல் மறுதளிச்சிட்டேன். ரூமுக்குள்ளே இருக்காங்க. இயேசு வந்து நிற்கிறாரு பூட்டின வீட்டுக்குள்ளே. எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் பேதுரு மட்டும் பேச கொஞ்சம். ஏன்? அவர் முகத்தை பார்க்க வைக்கப்படுறான். அவரை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறுதளிச்சிட்டேன். இப்படி விழுந்து கிடக்கிற பேதுருவை என் கர்த்தர் சிறியவனாயிருந்தாலும் எளியவனாயிருந்தாலும் அவனை தூக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ சீஷர்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு, ஏப்பா நீங்கள் போய் எங்கே காத்துருங்க, எருசலேமில் போய் கூடி உட்கார்ந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்றார். அதே போல் 120 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்தில் பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தபோது ஒரு இடத்துல வந்து அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். ஒரு இடத்துல வந்து கூடி ஜெபிக்கிறார். 4 வசனத்தில் அவள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே எல்லாரையும் நிரப்புகிறார். பேதுருவை நிரப்புகிறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். எல்லாம் ஆவியில் நிரம்பி 120 பேரும் 12 சீஷர்களும் கூடி பாடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார்கள். இப்படி ஜெபிக்க வெளியூர்லேருந்து விருந்துக்கு பண்டிகைகளுக்கு வந்தவங்க, அறுப்பின் பண்டிகைக்கு வந்தவங்க எல்லாம் மாடிக்கு ஏறி வர்றாங்க. மாடியில் வந்து பார்த்தா இவங்க ஆவியில் நிரம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்நிய பாஷையில். அவங்க எல்லோரும் பேச பேதுரு 14 வசனத்தில் பேதுரு 11 சீஷர்களோடு கூட எழுந்து நின்று, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாசலாம், மறுதலித்து விழுந்து கிடக்கிறான். தூசியில் டஸ்ட்டில் விழுந்து கிடக்கிறது போல விழுந்து கிடக்கிற பேதுருவை நீ மட்டமாக நினைக்காத, மறுதளிச்சிட்டே நினைக்காத, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், எந்திரின்னு சொல்லி தூக்குகிறார். யாரை? இப்போ 11 சீஷர்கள் இருக்கையில் வேறு யாராவது எழுந்து பேசலாம்ல? விட்டுட்டு யாராத்த எழுப்புறார் கர்த்தர்? பேதுருவை எழுப்புகிறார். பேதுரு எழுந்து நின்று, யூதர்களே, எப்படி சொல்றாரு? என்ன சத்தத்தோட? உரத்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் உரத்த சத்தமா? வீட்டில் போய் பார்க்குறோம் சண்டை வரும்போது உரத்த சத்தமா. கிச்சனில் நிற்கிறாங்கன்னு பேர். சத்தம் எங்கே கேட்கும்? தெருவுக்கு கேட்கும். என்ன சொன்னிய? இதான் என்ன சத்தம் சொல்லுங்க? உரத்த சத்தமா பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறார். என்ன சொல்லி கூப்பிடுறாரு? யூதர்களே, நான் சொல்லுகிற என் வார்த்தைக்கு, கடைசி வரி சொல்லுங்க, என் வார்த்தைக்கு உரத்த சத்தமாய், யூதர்களே என் வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. மற்ற சீசர்லாம் பார்க்குறான். மறுதளிச்ச பேதுரு, நான் மறுதளித்தேன், நான் காட்டி கொடுத்தேன், நான் விழுந்து போனேன், பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனது உண்மை. கர்த்தர் என்னை மன்னித்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், என்னை அபிஷேகித்தார். இப்பொழுது நான்
தூக்கி விடப்பட்டிருக்கிறேன், எழுந்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் அடுத்து பிரசங்கிக்கிறான். நீங்கள் பாசிங்க அடுத்த வசனத்தில், அதே அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வசனம்? 17 வசனம், 14, 22 பாருங்க. எப்படி கூப்பிட்றான்? இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை, அங்கே என்ன சொல்லி சொன்னார்? யூதர்களே நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். இப்போ எப்படி கூப்பிடுறாரு? இஸ்ரவேலர்களே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் இந்த இயேசுவை ஒரு குற்றவாளியை போல பிடித்து கொண்டு போய் அக்கிரமக்காரில் ஒருவனாக போல சிலுவையிலே ஆணி அடித்து, 23 கடைசியில், அவர் என்ன செய்தீர்கள்? சிலுவையிலே ஆணி அடைத்து கொலகார பாவிகளான்றார். யார? எந்த இயேசுவை மறுதலித்தாரோ, அதே எந்த யூதர்களுக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தாரோ, எந்த யூதர்களுக்கு பயந்து ஒரு அடி விழுந்ததுக்கே பயந்து மறுதலித்தாரு, இப்போ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, யூதர்களே இஸ்ரவேலர்களே நீங்கள் என் இயேசுவை கொலை செய்த கொள்ளகார பாவிகள். இந்த தைரியம் எங்கே வருகிறது? தூக்கி நிறுத்தி பேசினான். இப்படி அவன் தைரியமாக பேச பேச கர்த்தர் அவனுடைய வார்த்தையில் என்ன கொடுத்தாரு? அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து ஜனங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாய். எப்படி சொல்லியிருக்கு? 37 வசனத்தில், அவன் பேசினதை கேட்டபோது இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ரயில்வே கேட்டுக்கு இருக்க சர்ச்சுக்கு வர வேண்டும். ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர்களை மனம் திரும்ப வைக்கிறார், ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறார். 41வது வசனம் சொல்லுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய மறுதலிச்சது 3 தடவை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தது. அப்போ ஒழுங்கா மனம் திரும்பி வந்து ஒழுங்கா நின்னா கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்ல வேண்டியல. நீங்கள் என்ன நிலைமையில் இழந்திருந்தாலும் சரி, என்ன காரியத்தை இழந்திருந்தாலும் சரி, நீங்கள் சின்சியராக மனம் திரும்பி இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் இந்த வசனத்தின்படி பேதுருவை போல 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவன் 3 தடவை மறுதலிச்சான், 3000 ஆத்துமாக்களை கொடுத்தா. 3000 ஆசீர்வாதம் வந்தது. நீங்கள் சவுலை போல புத்தியீனமாய் வசனத்தை கை கொள்ளாமல் போனீர்கள், பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனீர்கள். நீங்கள் மறுபடியும் கை கொள்ள ஆரம்பிங்கள், உங்களுக்கும் 1000 மடங்கு கிடைக்கும். ஆமென், ஆமென். பிரமாணம் எது? தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவார். உன் தாயின் தகப்பனையும். ஒரு சிஸ்டருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இந்த சிஸ்டர் என்ன செய்யுது? அவங்க அப்பா அம்மா வந்தால் நல்லா கவனிக்குது, அவங்க வீட்டுக்காரருடைய அப்பா அம்மா வந்தால் கவனிக்கிறதில்ல. அப்போது இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வருது. அப்போ நான் போனேன், என்ன இப்படி செய்கிறிய? மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும்ல. நான் வசனத்தின்படி தான் செய்கிறேன் பாஸ்டர். என்னடா வசனம்? நமக்கு தெரியாத வசனம் இந்த சிஸ்டர் இப்படி. உன் தாயின் தகப்பனையும், என் தாயின் தகப்பனை நான் கடன் பண்ணுறேன், அவர் தாய் தகப்பனை அவர் கடன் பண்ணிட்டு. ஆடா பாவிகளா, வசனத்தை எப்படியெல்லாம் பெறட்டுறாங்க. உன் தாயின் தகப்பனை நீ என்ன செய்யிருக்கு? ஏன் தாய் தகப்பனை நான் கடன் பண்ணுறேன். ஆட நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே. உன் தாயின் தகப்பனை என்ன செய்ய? நீங்கள் எப்படிலாம் இருக்காதீங்க. புருஷனுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் உங்களுக்கும் அது என்னது? தாய் தகப்பன் தான்.
அப்படி இருக்கணும். ஆமாம், அப்படி தான் இருக்கணும். அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய், இப்படி பிரமாணங்களை கை கொள்ளாததுனால தான் சவுல் எதை இழந்தான்? ராஜ்யத்தை இழந்தான். பிரமாணத்தை கை கொள்ளுகிற புதிய சவுலை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் எழுப்பினார். அதே போல் இங்கே பாருங்க, இந்த பேதுரு மறுதலித்தான். 3 தடவை மறுதளித்தான். அவன் உண்மையாக மனம் திரும்பி மனவசனத்தோடு அழுது திரும்பின போது கர்த்தர் அவனை 1000 மடங்கு எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லையா சொல்லுவோமா? எந்த ஊழியக்காரனுக்கு இந்த சிலாக்கியம் இல்லைங்க. இவர் மட்டும்தாங்க நடந்து போனால் இவர் நிழலில் கூட பட்டு வியாதியஸ்தை என்ன செய்வாங்க? சுகமானாங்க. வேறு யாருக்கும் இது கிடையாதுங்க. நீ பைபிள் பூரா நல்லா படிங்க. எத்தனை பேர் ஊழியம் செஞ்சாங்க? பேதுருவுக்கு மட்டும்தான் அந்த பிளஸ்ஸிங். பேதுரு நிழல் எங்கள் மேலே படாதான்னு ஜனங்க ரோட்டில் கொண்டு வந்து பிணத்துகளை வியாதியஸ்தரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் என்னது, சப்பரம் எப்போ வரும்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தேங்காய் வாழைப்பழத்தோட. அவன் நோயாளியை வச்சுக்கிட்டு இருந்தான். எந்த நிழல் படாதான்னு சொல்லுங்க. நிழல் படாது. இவ்வளவு தூரம் தேவன் பேதுருவை எடுத்து பயன்படுத்த காரணம், அவன் சின்சியராக மனம் திரும்பினான். நீங்கள் திருந்துங்க. இந்த மாதத்திலேயே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி உயர்த்த, சிறியவனோ எளியவனோ தேவன் உங்களை உயர்த்த போவது நிச்சயம். 3வது ஒரு நபரை பார்க்க போகிறோம். நேரமாகுதே, திருவிருந்து வேறு இருக்கே. சரி பார்ப்போம். இந்த ஒரு ஆளை மட்டும் பார்ப்போம். வாசிங்க. பிலமோன் புஸ்தகம். பிலமோன் எழுதின புஸ்தகம். எபிரேயருக்கு முந்தின புஸ்தகம். நான் தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. எபிரேயருக்கு முந்தின புஸ்தகம். பிலமோனுக்கு எழுதின நிருபம். பவுல் எழுதுகிறார். ஒரே அதிகாரம் தான், ஆனால் விசேஷமான அதிகாரம். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். இந்த பிலமோன் என்பவர் யார் என்றால், அங்கே கொலேசை பட்டணத்தை சேர்ந்தவன். என்ன பட்டணம்? கொலேசை பட்டணத்தை சேர்ந்த. ஆனால் இந்த மனுஷன் யார்? நான் சொல்கிற கதையை நல்லா கேட்டுக்க, அப்போ தான் வேகமாக புரியும். கொலேசை பட்டணத்தை சேர்ந்த, ஆனால் பெரிய பணக்காரன். யார்? பிலமோன் யார்? பெரிய பணம். இவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார். நிறைய வேலைக்காரர்கள். இவன் ரட்சிக்கப்பட்டு நல்ல விசுவாசியாக மாறினதுனால் இவன் தன்னுடைய பண வசதியை நிறைய காணிக்க கொடுப்பான். யாருடைய ஊழியத்துக்கு? பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துக்கு நிறைய காணிக்க விடும். பவுல் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் எங்கே போவார்? பிலமோன் வீட்டுக்கு போவார். பிலமோன் வீட்டுக்கு போவார். நான் என்ன சுவிசேஷ வேலையை விட்டு இங்கனே சர்ச்சை ஆரம்பித்து பிலமோனை விசுவாசியாக வச்சுக்கிட்டு இங்கனே நிற்காந்துருப்பேன். ஆனால் பவுல் அப்படி கிடையாது. எவ்வளோ வசதியான விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டாலும் அவர் அழைத்த அழைப்பை விட்டு மாறாமல் ஒரு ஊருக்கு என்ன செஞ்சார்? போனார். இந்த பவுல் இந்த கொலேசை பட்டணத்துக்கு வந்து பிலமோன் வீட்டில் வந்து தங்குவார். அப்போ தங்கும் போதெல்லாம் இவர் முதலாளி பெரிய செல்வந்தர்லாம் மறந்து பாஸ்டர் என்ன செய்வார்? கணம் பண்ணுவார். பாஸ்டரோடு உட்காந்து பவுலோடு உட்காந்து பேசுவார். பவுலோடு உட்காந்து சாப்பிடுவார். அப்போது நம்ம முதலாளியே இந்த பாஸ்டருக்கு இவ்வளோ பயப்படுறாரு, இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க பூரா பவுல் வந்தால் என்ன செய்வாங்க? ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஐயா ஐயா வாங்க, முதலாளி உள்ளே தான் இருக்காங்க. ஐயா வாங்க, பாஸ்டர் ஐயா வாங்க, முதலாளி உள்ளதாக இருக்க, பையை கொடுங்க அப்படின்னு வாசல்லே வந்து பையை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு பவுலை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டி போய் உள்ளே போய் பிலமோன் வீட்டை உட்கார வைப்பாங்க. பிலமோன் வந்து வரவேற்று உட்கார வச்சு சாப்பிடுவோம். இப்படி முதலாளியே மதிக்கிற நபர் யார்? பாஸ்டர் பவுல். யார்? பவுல். அப்படி இருக்கும்போது இந்த ஒனேசிமுன்னு ஒரு வேலைக்காரர் இருக்கான். யாருக்கு? பிலமோனுக்கு. பிலமோனுக்கு ஒனேசிமுன்னு. இவனுக்கு இந்த பவுல் வந்துட்டாலே ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிருவான். யார்கிட்ட? பவுலுக்கிட்ட நடித்து ஐயா ஐயா வாங்க, காப்பி கொண்டு வருவா, இது கொண்டு வருவா என்ன சொன்ன எப்படி நடிக்கணும். இப்படி கொஞ்சம் அடிக்கடி இந்த வேலைக்காரன் மட்டும் யார்கிட்ட வந்துக்கிட்டு நிற்பான்? பவுல்கிட்ட வந்து போவான். ஏதோ சாப்பாடு கொடுக்க, வைக்க, பரிமாற, பைய தூக்க, இது ஒன்று. அப்போ வேலைக்காரர்களிலேயே பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒனேசிமுடைய வேலைக்காரர்களே பிலமோனுடைய வேலைக்காரர்களே பவுலுக்கு நல்ல பிரபல்யமான வேலைக்காரர் யாருன்னா ஒனேசிம். யார்? ஒனேசிம். அப்போது பிலமோன் பவுலை வழி அனுப்புறதுக்காக போயிட்டார். வழி அனுப்புறதுக்காக போகும்போது இந்த ஒனேசிமு பிலமோனுடைய வீட்டில் இருந்த பணத்தை எல்லாம் திருடி கொண்டு ஓடி போயிட்டான்.
இங்கேயெல்லாம் இருந்தால் நம்மளை முதலாளி கண்டுபிடிச்சிடுவார், பிடிச்சி அடித்து போட்டுருவார், கொன்றுவாருன்னு சொல்லி இவன் பொருளை பூரா பணத்தை தூக்கிட்டு ரோமாபுரிக்கு போயிட்டான். ரோமாபுரினா பெரிய பட்டணம். அந்த ஊரில் எங்கே நின்னாலும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது, நம்ம அங்கே போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லி எங்கே போயிட்டான்? ரோமாபுரிக்கு போயிட்டான். ரோமாபுரிக்கு போன இடத்துல ரோமாபுரி போலீஸ்காரங்க நைட் ஆகிட்டா எல்லாம் அவன் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, இவன் ரோட்டில் தான் படுத்து கிடக்கான், ஸ்ட்ரீட்டில். அப்படி படுத்து கிடக்கும்போது போலீஸ்காரன் வந்து, நீ யாரா, எந்த ஒரு காரனான்னு கேட்டுக்கிட்டு, ஐயா நான் கொலேசிப்பட்டினத்துக்கு இங்கே வந்தேன், வேலைக்கு வந்தேன், வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. என்ன நாட்டில் கை நிறைய என்ன வச்சுருக்கான்? பணம் வச்சுருக்கான். பணத்தை பூரா பிடிங்கிட்டு 2 இழுப்பு இழுத்து வாடான்னு சொல்லி, உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவா, எங்கேயும் அனுப்பிடாது, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன், வா. இந்த ஜெயிலில் இருக்க கைதிகளுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுறது, தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஏதாவது அந்த வேலை ஜெயிலில் உள்ள அசிஸ்டண்டாருன்னு சொல்லி ஜெயிலில் உள்ள ஒரு வேலை, கைதிகளுக்கு உதவி செய்கிற வேலையை கொடுத்துட்டாங்க. யாரை தெரியாது? ஒனேசிம். யார்? ஒனேசிம். இப்போ ஒனேசிம் எங்கே இருக்கான்? பிலமோன் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தவன் பணத்தை திருடி ரோமாபுரிக்கு வந்து இப்போ போலீஸில் மாட்டி ஜெயிலில் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கைதிகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்து நிமித்தம், அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கட்டுண்டவனாக, வாசிங்க 1 அதிகாரம் 8ஆம் வசனம். பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்து நிமித்தம் இப்பொழுது கட்டுண்டவனாக இருக்கிறபடியால். எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கார். கட்டுன விலங்கு, அதான் என்னது? கட்டு. எங்கே இருக்கார்? இப்போ ஜெயிலில். இப்படி ஜெயிலில் இருக்கும்போது சாப்பாடு கொடுக்க வைக்க, கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை தான் யாருடைய வேலை? ஒனேசிம். இப்போ ஒனேசிம் சாப்பாடு கொடுக்க யாருக்கு வரான்? கைதி ஆகிய பவுலுக்கு சாப்பாடு கொடு. பவுலுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த உடனே, பவுலை கண்ட உடனே ஒனேசிமுக்கு என்ன ஆகிப்போச்சு? ஐயோ, நம்ம முதலாளி வீட்டுக்கு வர்ற பாஸ்டர், நம்ம முதலாளி வீட்டுக்கு வர்ற பாஸ்டர், ஐயா நீங்கள் என்னையா இங்கே ஜெயிலுக்கு வந்துட்டீங்க? நான் ஊழியத்து நிமித்தம் இருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்தாய்? யார்கிட்ட கேட்குறாரு? ஐயா நான் இப்படி நடந்தது, இதாயா நடந்துச்சு, நான் இப்போ ஐயா முதலாளி விட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு திருடிட்டு வந்துட்டேன், அங்கே இருந்தால் என்னை அடித்து கொன்றுவாருன்னு இங்கிட்டு வந்த இடத்துல இப்படி ஜெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆடி மாப்பிள்ளை, நான் போய் சொல்கிறேன், ஐயா சொல்லிடாதிய, என்னை மாட்டி விட்டுறாதிய, நான் இங்கே தான் ஜெயிலில் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிடாதிய, ரோமாபுரியில் தான் ஜெயிலுக்குள்ள உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடாது. அவர் உடனே வந்துடுவார், வந்து என்னை கொன்னே வருவார், சொல்லிடாதிய, நீங்கள் என்ன சொல்கிற ஆளும் கேட்குறேன். ஏசு ஏற்றுக்கொள்வியா? ஏசு ஏற்றுக்கொள்றியாடா? கேட்குறையா, நீங்கள் சொல்கிற வரையே ஏற்றுக்கிறையா? ஆசிங்க 10ஆம் வசனம். நான் ஜெயிலில் இருக்கையில், கட்டப்பட்டு இருக்கையில், நான் பெற்ற என் மகனாகிய, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒனேசிம் என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். நேற்றுக்கு தானே வந்திய உபவாச கூட்டத்தில் சொன்னேன், மறுபிறப்பு. என்ன அடைஞ்சா? இயேசுவை ஏற்றுக்கிட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான், மனம் திரும்பிட்டான். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? ஒனேசிமே என் மகன், அவன் மனம் திரும்பின மகன், மறுபடியும் பிறந்த மகன், நான் பெற்ற மகன், என்னால் ரட்சிக்கப்பட்ட மகன். ஒரு விசுவாசி, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா அவங்கள நீங்கள் பெற்றெடுத்தியன்னு கிறிஸ்துவுக்குள்ளே நான் அல்லவா உங்களை சொல்கிறார்ல கொரிந்தியரில். எத்தனை உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் அல்லவா உங்களை பெற்றெடுத்தேன். உங்களை யார் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன், பெற்றோர். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அந்த சர்ச்சு தான் உங்களுடைய தாய் சபை. ஆமேன் சொல்லுங்க. இதுக்கு துரோகம் பண்ணால் அவ்வளோதான், உன் தாயின் தகப்பனை என்ன செய்யலைன்னு அர்த்தம், கணம் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ பவுல் ஒனேசிமை பார்த்து சொல்கிறாரு, அவன் முன்ன திருட்டு பையதான், இப்போ அவன் நான் பெற்ற
மகனாக இருக்கான். எப்படி சொல்கிறார் பாருங்கள், எப்படி சொல்கிறார் பாருங்கள், எப்படி சொல்கிறார் பாருங்கள். 21ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் முன்னே உமக்கு, சொல்லுங்க, உன்னே அவன் உனக்கு என்ன செய்கிறவன்? பிரயோஜனம் இல்லாதவன். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முன்னே உனக்கு பிரயோஜனம் இல்லாத 11ஆம் வசனம், 21ஆம் வசனம் இல்லை, 11ஆம் வசனம். என்ன வசனம்? முன்னே உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், திருட்டு பையன். இப்போ அவன் என்ன செஞ்சுருக்கான்? ஏன் திருட்டு பையன் சொல்கிறாரு? நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த 18ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்திருந்தால், எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எதுக்கு இந்த லெட்டர் எழுதுகிறாரு? இவன் முன்ன பிரயோஜனம் இல்லாதவன், முன்ன உனக்கு அநியாயம் செஞ்சவன். 18ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? முன்னே உனக்கு அநியாயம் செஞ்சவன். அநியாயம் என்ன அநியாயம்? பணத்தை திருவன், நம்பிக்கை துரோகம், பணத்தை திருடினவன். இப்போது அவன் திருந்திட்டான். இப்போ நான் பெற்ற மகனாக இருக்கேன். இப்போ உனக்கு எனக்கு யாராக இருக்கான்? பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால் அவன் திருடின அந்த பணத்தை, அவன் பட்ட கடனை நீ திரும்ப சேர்த்துக்கிறணும்னா, அவன் திருடினதை பூரா திருப்பி கொடுத்தா தானே சேர்த்துக்கிருவேன். அந்த கடனை என் கணக்கில் வச்சுக்க. ஸோ இது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு. இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் இந்த ஒனேசிமை நீ திரும்ப உன் வேலைக்காரனாகவே என்ன செஞ்சுக்க, சேர்த்துக்க. அவன் முன்னே பிரயோஜனம் இல்லாதவன், விழுந்து போனவன், பின்வாங்கி போனவன், பணத்தை திருடினவன், அநியாயம் செய்தவன். எப்படி சொல்லியிருக்க? அவன் யாதொரு அநியாயம் செய்தான். இப்போ அப்படி இல்லை. இப்போ அவன் திருந்திட்டான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்போ மகனாக இருக்கிறான். இப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? நான் திருந்திட்டேன், நான் இப்போ மாறிட்டேன், நான் இப்போ கரெக்டாக இருக்கேன், நான் இப்போ தேவ பிள்ளையாக இருக்கேன், நான் இப்போ சரியாயிட்டேன். என்னைக்கு நீங்கள் சரியாக மாறிட்டீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்கள் 17ஆம் வசனத்தில், 17ஆம் வசனத்தில், ஆதலால் என்னை உம்மிடத்தில் ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல, எப்படி ரெக்கமெண்ட், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவன் வரக்கூடாது. நீங்கள் வேணா வாங்க, அவன் திருட்டு போய அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்க. இந்த உயர்வை கர்த்தர் நமக்கு தருவா. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வது போல உங்களை மதிப்பார்கள். இயேசுவை மதிக்கிறது போல உங்களை மதிப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வது போல உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். என் கர்த்தர் அந்த இடத்திலே அவர் உங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உண்மைதாப்பா, அவன் திருட்டு பையன். 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் என் உள்ளம் போல இருக்கிற அவனை, எப்படி சொல்கிறாரு? என் மனசு போல் இருக்கான்ப்பா. எப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. திருட்டு பையதான், அநியாயம் செஞ்சவன் தான். ஆனால் இப்போ திருந்தி, இப்போ மனம் திரும்பி அவன் இப்போ என் பிள்ளையாயிட்டான். என் மனசு போல் இருக்கான்ப்பா, அவனை ஏற்றுக்க. கர்த்தர் உங்களை மாற்றி இந்த அளவுக்கு தூக்கி உயர்த்தி இந்த ஒனேசிமை நிறுத்தினது போல உங்களை என்னை இந்த மாதத்திலே கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். உங்களை கர்த்தர் என்ன தப்பு செய்திருந்தாலும் மன்னித்து உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா.